ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு அறுபடை முருகனுக்காக ஸ்டார் கோலம் போட்டாச்சுங்க. சிங்கில் நைட்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருந்தது, அதையுமே வந்து கழுவிடலாம் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட அப்படியே பேசிகிட்டே கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா காலையில் நேரம் ஏதோ சும்மா 2 வார்த்தை பேசிகிட்டே நம்ம ஒரு வேலையை செய்யும்போது நம்ம டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எல்லாம் குளிச்சு கிளம்பிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா சரி சாப்பாடு வச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு குக்கரில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதை கழுவி நல்லா கொதிச்சோன்னு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி கீரை பருப்பில் கடைஞ்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு கீரையை முதல்ல வந்து ஆல்ரெடி ஆஞ்ச கீரை எல்லாமே நீட்டாக கழுவி வச்சுட்டு இன்றைக்கி கொத்தவரங்காய் தான் பொரியல் பண்ணுறதுக்கு அதுவும் வெட்டி வச்சாச்சுங்க. ஸோ வெங்காயம் மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் வந்து பருப்பெல்லாம் வச்சு விட்டுட்டேன். ஸோ இன்னொரு அடுப்பில் வந்து கொத்தவரங்காய் பொரியலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி விட்டுடலாம், அது ஒரு ஓரமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கு வந்து மெயினாக தேங்கினதா. தான். ஸோ தேங்கினையும் கடையிறதுனால கொஞ்சம் வரமிளகா போடணும். ஏன்னா பச்சை கலரில் ரொம்ப போட்டோம்னா நம்ம கீரை கடையும் போது பச்சை மிளகா இருந்தாலும் தெரியாதனால பேருக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் வரமிளகா தாளிப்புக்கு வெங்காயம் எல்லாம் போட்டாச்சுங்க. ஸோ கீரையும் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சி தானதுக்கப்புறம் பருப்பையும் கொட்டிடணும். நல்லா கொதி விடுறதுக்காக விட்டுறணும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தது. கீரை நல்லாவே கோச்சிருச்சு. அது ரொம்ப மூடி போடக்கூடாது, மூடி போட்டால் ஒரு மாதிரி கசப்பேறின மாதிரி ஆயிரும். ஸோ கீரை நல்லா கோச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்க வேணுன்னா கம்மியான கீரை இருந்ததுன்னா அந்த கோச்சி கீரையை எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிடுவாங்க. அப்போ அது வந்து கீரை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அப்படியும் நம்ம தேங்காயில் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி பருப்பும் கீரை நிறைய இருந்தால் அப்படியே நம்ம கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ தயிர் தாளிப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ தயிரை தாளித்து நல்லா அழகாக கொஞ்சம் மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு எல்லாமே ஆட் பண்ணி வச்சாச்சு. பொண்ணுங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டர் ஸ்நாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சுட்டேங்க. இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டு தான் வேணும்னு கேட்டால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெய் போட்டு ப்ரெட் எல்லாமே டோஸ்ட் பண்ணி வச்சுட்டேங்க. அடுப்பில் கொத்தவரங்காய் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கீரை கடையல் நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நிறைய நார் சத்து, எவ்வளோ தூரம் நமக்கு கீரை கிடைக்குதோ அவ்வளோ தூரம் அதை நம்ம சாப்பிட்றது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா வந்து இந்த கீரை கடையலுக்கு இந்த தயிர் தாளித்தது செம காம்பினேஷனாக இருக்கும். கொத்தவரங்காய் பொரியலும் ரொம்ப நார் சத்து உள்ளது, அதையும் நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கணும். ஸோ பொண்ணு பார்த்திங்கன்னா வந்து அப்படி ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டா. அவங்க அக்காவுக்கு லீவு தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறனால இவளுக்கு ஸ்கூல் போகிறக்கே மனசு இல்லை. என்னடா அது நமக்கு மட்டும் லீவ் இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது சோகமாக. ஸோ ஹஸ்பண்டும் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்கங்க. நான் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது அதையும் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேட்டிங் போட்டு சாப்பிட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் கொஞ்சம் ஆப்பிளும் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். கீரை கொஞ்சம் மார்னிங் டைம் வந்து நம்ம எப்பவுமே கீரை வந்து காலையில் நேரம் தான் பறிக்கணும், அப்போ தான் நமக்கு சத்து வரும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கீரை முருங்கைக்கீரை நிறையா தளைஞ்சிருக்க டைமில் ஒரு 2 கீரை நம்ம இந்த மாதிரி வண்டு கட்டி கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து அதை நல்லா பொடி பண்ணிக்கணும். பத்மாவதி ஃபிலிம் போட்டிருந்தாங்க டிவியில், அப்படியே பார்த்துட்டு இருந்தேங்க. செமையாக இருக்கும் படம். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ரசத்துக்கோ இல்லை நம்ம வந்து சூப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஈவினிங் பால் வாங்குறதுக்கு பெரியவெல்லாம் ரெடியாகி கீழே கிளம்பிட்டாங்க. சின்னது பார்த்திங்களா விளையாடுறதுக்காக ஷூவெல்லாம் போட்டுட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஃபுட்பாலாம், ஒரு பக்கம் ஷட்டில் கார்க்காக பயங்கரமாக விளையாண்டுருந்தாங்க 2 பேரும் சவுண்டு போட்டுட்டு. அது சிறுசிறுக்கே எல்லா நேரம் அமைதிங்க. அது விளையாடும்போது மட்டும் எப்படி தான் சுறுசுறுப்பு வருன்னே தெரியாது. 2 பேரும் பயங்கரமாக விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் நானும் கீழே போய் வாசலெல்லாம் கூட்டி வாசலெல்லாம் தொளிச்சிட்டு வந்துட்டு மேலே நின்று இவங்க விளையாடுறது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. கீழே போய் நான் என்ன ஓவராக குறும்பு பண்ணுவாங்க அப்படின்ட்டு மேலே நின்று வேடிக்கை பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் சளி பிடிச்சதுக்கு கொஞ்சமாக ப்ரெட்டு தேங்காய் பண்ணு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் பானிபூரி எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பா பொண்ணுங்கள்லாம் உட்காந்து அப்படியே சாப்பிட்டாங்கங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருந்தால் வேணால் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க என்னை திரும்பி கூட பார்க்காம சாப்பிட்றது. அதுக்கப்புறம் சின்னவளுக்கு ஹோம்ஒர்க்கெலாம் இருந்தது. நல்லா தொப்பையை காட்டிகிட்டே பக்காவாக ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ.